மரித்து போனான். மரித்து 4 நாளாகிவிட்டது. இப்போது ஆண்டவர் அந்த பெத்தானியா கிராமத்துக்கு போகணும். அந்த சூழ்நிலையில் இயேசுவை எப்படியாவது பிடித்து சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள் காத்திருக்கிற வேளை சீசர்கள்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், வாருங்கள் பெத்தானியா கிராமத்துக்கு போவோம் என்று சொல்லி. அதில் தோமாலாம் ரொம்ப சொன்னான், அங்கே தான் போனால் நமக்கு எதிர்ப்பு இருக்குது, எதிராளி இருக்குது, நம்மளை எப்போ பிடிக்கலான்னு காத்திருக்காங்க, வலியை போய் அங்கே போகிறதுக்குன்னு சொல்லும்போது அந்த வசனத்தை இதுக்கு முன்னால் நீங்கள் அதை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இருக்கட்டு அந்த 14வது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம எதுக்காக அங்கே போகணும்னு சொல்லும்போது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, அல்லேலூயா, லாசரு மரித்து போனான் என்று சீசர்களுக்கு சொல்லி சீசர்களோடு தேவன் பெத்தானியா கிராமத்துக்கு போகிறார். அந்த 21வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 11:21. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நிறைய பேருக்கு மனசுல ஊழியக்காரன் வீட்டில் வந்து செபித்தா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது நல்லது, ரொம்ப நல்லது. மார்த்தாளும் இப்போது சொல்லாமல் சொல்லுவா, நீர் 4 நாள் ஆனாலும் எங்கள் வீட்டுக்கு வரலையே, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆள் சொல்லிவிட்டோம், நீர் வராமல் இருந்துக்கிட்டே சாக்கு போக்கு சொல்லி. பிரியமானவர்களை, இயேசுக்கு தெரியும், நம்ம போனாலும் அந்த இடத்துல அவர் போனால் காரியம் மாறுதலாயிரும். லாசரு மரிக்க வேண்டும், லாசரை உயிரோடு எழுப்ப வேண்டும், தேவநாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய கட்டளை. அதை மாற்ற ஆண்டவருக்கு தெரியும், மரியாளுக்கு தெரியாது, மார்த்தாளுக்கு தெரியாது. மார்த்தாள் சொல்லுகிறாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீங்கள் ஆனாலும் கல்மனசாட்டு, நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டால் இங்கபடி இவ்வளவு நாளாக அவருக்கு லீவு இல்லாமையா போச்சு, சமயம் கிடைக்காமையா போச்சு, ஒரு நாள் வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஜெபம் பண்ண வருகாராம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யும். அவளுக்கும் இருந்து அதை நேரடியாக கேட்டால் வருத்தப்படுவாரே என்று சொல்லி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்து இருக்க மாட்டான் என்று சொன்னார். அதற்கு ஆண்டவருடைய பதில் என்னவா இருந்தது தெரியுமா? இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அப்போ மார்த்தாள் மரியாளுக்குள்ளே இருந்தது மாமிச ஆவி. அந்த தேவனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறேன். நிறைய பேர் அந்த நம்பிக்கை கிடையாது. நம்ம தவறு இருக்குது, குறை இருக்குது, ஊழியக்காரர் வந்தாலும் வராட்டாலும் அவர் செபித்தா அது நடக்கும் என்கிற நம்பிக்கை. ஒரு வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு செபம் பண்ண அது எப்படியும் அதில் ஒரு நம்பிக்கை. அப்படி இல்லை, செபம் எங்கேருந்து செபித்தாலும் கர்த்தர் கேட்பார். அப்படி ஆண்டவர் சொன்னார், நீ மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி. இன்னும் ஒரு வசனம் பாருங்க, அந்த 26 அடுத்த வசனம், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். உயிரோடு இருக்கிற நாமும் மறியாமலும் இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களை, நம்ம விசேஷித்தவர்கள், தேவன் எப்படியோ தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றவர்களோ அப்படியே இருப்பார்கள். அதுதான் அந்த உடன்படிக்கையின் ரகசியம். ஞானஸ்நானம் முங்கி எடுத்திருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணிட்டோம், உத்தரவாதம் ஆயிட்டோம். ஆனா இன்னும் அதை பத்தின கட்டுக்களவு நிறைய பேர் இருக்கிறீங்க. கட்டுக்களவு, அதை பத்தி ஒரு கரிசனையே கிடையாது. ஞானஸ்நானம் எடுப்பது அவ்வளவு ஒரு விளையாட்டா உங்களுக்கு? அதான் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் கொடுக்கறது ஞானஸ்நானம். அதை ஒரு நேர போக்காட்டே வச்சுட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அது ஒரு பேர். அதனுடைய மேன்மை என்னன்னு, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அந்த ஆவி வந்தால் தான் நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கார், நான் மறிக்க மாட்டேன், நான் மறிக்க மாட்டேன். எனக்கும் இதை பற்றி, இந்த கூடாரை பற்றி
ஆண்டவருடைய ஆயுசு நாட்கள் 70. இல்லை, எனக்கு ஆயுசு நாட்களை கூடுது. எனக்கு நம்பிக்கை இப்போ வந்திருக்குது. ஏன்னா செல்வி இங்கே இப்போ வரதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. செல்வி குடும்பம் இங்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்து குடும்பம் வரதுக்கு அதை விட வாய்ப்பு இல்லை. அவளுக்கு இந்த இடமும் இல்லை. அவளுக்கு இடம் அந்த சும்மாட இடம். அப்போ ஆண்டவர் செய்ய நினைச்சது தடைப்படாது. என்னுடைய எண்ணம் எனக்கு 68 ஆச்சு. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70ன்னு சொல்றாரு. ஏன்னா 2 வருஷம் என்னவோ நடக்கலாம். இல்லை, ஆண்டவர் தெளிவுபடுத்திட்டார். அப்போ ஆண்டவர் அவருடைய ஊழியம் அவருக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, ஏன்னு சொன்னால் என் பேரெல்லாம் இப்போ நல்லா கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள ஆவிக்குரிய இப்போவுமே அவங்க வளர்ப்பு அதுக்கு நான் விசாரிக்கிறேன். கேப்ரியெல்லாம் ரொம்ப செல்லமாக வளர்ந்தவள், மூத்தவ ரொம்ப இளக்காரம். எங்கள் மருமகன் மூத்தவர் கொஞ்சம் ரப்பாக இருப்பார். எல்லாத்துலேயும் ஒரு அப்படி நல்ல வசதி உள்ள பார்ட்டிலாம் அப்படி தான் ஒரு சைஸாக இருப்பாங்க. அந்த எங்கள் மருமன மாதிரி தான் கேப்ரி. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருந்தார், விசேஷித்த ஞானமுள்ள பிள்ளை. என் மனைவி கேட்ட, ஆண்டவரே ஒரு ஆண் பிள்ளையை தரக்கூடாதான்னு கேட்டது. அதே போல் இப்போ அவள் கிளாஸ்லேயும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக, பெருமைக்காக இல்லை மகிமைக்காக, ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டு, சண்டே கிளாஸ்லேயும் ஃபஸ்ட்டு, ஆவிக்குரிய விதத்துலேயும் ஃபஸ்ட்டு. இப்படி தான் பிள்ளைகள் இருக்கும். ஆவிக்குரிய சபைனா டிபிஎம் ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆள் எடுப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு ஞானசானம் எடுக்கணும்னா 4 நாள் சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணணும். ஒரு ஞானசானம் ஒரு அப்பம் புசிப்பதற்கு 4 நாள் சுத்திகரிப்பு கூட்டத்தில் கலந்துக்கணும். அப்பந்தான் அந்த அப்பத்தை கொடுப்பாங்க. அப்படியாய்ப்பட்ட திரளான ஜனங்கள் கூடுற இடத்துல அவள் ஃபஸ்ட்டாக வர ஆண்டவர் உதவி செய்தார். அன்பானவர்களே, அப்போ ஒன்றுக்குள்ள ஒரு பானைக்குள்ளே இருந்தால் தான் ஆப்பையில் வரும். பானையாகிய பெற்றோர்களுக்குள்ள இருக்கணும். அங்கே இருந்து எடுத்து தான் பிள்ளைக்கு கொடுக்க முடியும். தயவு செய்து நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இனி பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அப்படிதானே? நாமெல்லாம் எப்படி இருந்தோம்? பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. யார் எப்படியோ நான் சொல்லுவேன், 49 வயசு வரை பாவத்தின் உச்சத்தில் பாவிலும் பிரதான பாவியாய் இருந்த, மரித்து உயிரோடு இருக்கிறவன் என்று சொல்லியும் மரித்தவர்களாய் இருந்த என்னை கர்த்தர் உயிர்ப்பித்தார். நம்ம எல்லாரையும் அப்படித்தான் உயிர்ப்பித்தார். யார் மறுத்து சொன்னாலும் அதுதான் உண்மை. அல்லேலூயா. பாவத்திலே மரித்து போயிருந்த நம்மை ஆண்டவர், எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நன்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவர் என்ன செய்தார்? நம்மை, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. நம்ம கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம அநேகவருக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற தன்மையே இல்லை. ஆண்டவர், அவர் நம்பிக்கை பெருசு. அவரு சொல்லிட்டார், நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கோம், பரிசுத்த ஆவியில இருக்கிறோங்கிற அன்புல சொல்றாரு. இன்னும் ஓட்டாங்கனியா தான் நம்ம இருக்கிறோம். அபிஷேகத்தின் அடையாளம் கிடையாது, வெளிப்பாடு கிடையாது, பயம் கிடையாது. ஐயோ, ஆண்டவர் நேற்று சொன்னாரே, இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோம். அந்த எப்பவும் ஒரே இதுதான், அப்படியே போட்டு அப்படியே இருக்கிறோம். அப்போ ரட்சிப்பு சுத்தமாக இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையில கர்த்தர் சொல்லுகிறார், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து இருக்கிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அவர் நம்பி சொல்லுகிறார், நாமோ ரட்சிக்கப்படலை. எத்தனை பேர் இன்னைக்கு உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னு எத்தனை பேர் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும்? ரட்சிப்புனா என்ன அனுபவம்? முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். நீ கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறாயா? உன் நிலை, உன்னுடைய மாமிச நிலை எப்படி இருக்கிறது? நீ எத்தனை நாள் உபதேசம் காதுல செவடங்கார்ல சங்கு ஊதினாலும் நீ குணப்படலையே, நீ மனம் மாறலையே.
நீ எதிர்பார்க்கிற தேவன் எதிர்பார்க்கிற கனியை உனக்கு கொடுக்க முடியலையே, அப்போ நம்ம ரட்சிக்கவே இன்னும் படலை. தயவு செய்து பிரியமானவர்களே, அப்போ ஆசீர்வாதம் மட்டும் நம்ம கேட்டால் எப்படி? தடைப்பட்டு விடக்கூடாது. தயவு செய்து எச்சரிப்போடு கர்த்தர் சொல்லுகிறார். எபேசியர் 5:14 கவனிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். மரித்த நிலையில இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? மரித்த நிலையில, தூங்குகிறவர்களாய், அசதியாய் இருக்கிறவர்களாய். தேவனுக்கு செபிக்கணும் துதிக்கணும் சொல்வது ஒரு பெரிய கஷ்டம் போல. மற்ற எல்லாத்தையும் ஆசையா செய்வோம், எல்லாத்தையும் ஆசையா செய்வோம். டிவி பார்க்கணுமா, நண்பர்களோடு அரட்டை அடிக்கணுமா, சிரிச்சு. ஆனா தேவனுக்கிட்ட மட்டும் உறவுல நமக்கு உற்சாகம் இல்லை. கடமைக்காக, ஏதோ ஒரு கடமைக்காக செய்யணுமேங்கிற கட்டாயத்துக்காக மாத்திரம் ஒரு ஜெபம் பண்ணுகிறோம். அதான உண்மை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரு விட்ட லிஸ்ட்ல இருந்து நீ உன்னை எழுப்புனி ஆண்டவர் சொல்றார். மரித்த நிலையில இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எத்தனை ஊழியக்காரன் வந்தாலும் ஆண்டவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நான் இன்னும் சொல்றேன், ஊழியக்காரன் எப்படியும் ஆசைப்படுவான். எல்லாரும் ஊழியக்காரன் சந்தோஷப்படணும்னா அந்த ஊழியக்காரன் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு அவன் பிரயாசப்படுவான். அவன் பிரயாசப்பட்டு ஒன்று நடக்காது. கர்த்தர் உங்களுக்கு அவர் உங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய ஒருவனும் உங்களை என்ன செய்ய முடியாது, மேன்மைப்படுத்தவும் முடியாது. கர்த்தர் தான். அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் ஊழியக்காரன் சொல்றதுக்கும் அவர் செவி கொடுப்பார். உண்மையை புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்காக இவன் எப்படியும் நமக்காக ரிஸ்க் எடுத்து செபிப்பான்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் உதவி செய்யக்கூடிய தேவனுக்கு இறக்க அவர் கண்ணில் பிறக்கணும். நீ தூங்கிக்கிட்டே இருக்கே. உன்னத பாட்டில் ஆண்டவர் உத்தமியே, புறாவே, மகிமையே, சகோதரியே, கதவை தர. சுனைமித்தி கதவை திறக்கல, கெஞ்சிக்கிட்டார், நின்னார், போயிட்டார். சொல்லுவாரு, போயிடுவார். சுனமித்தி அப்புறம் வந்து கதவை திறந்து, ஐயோ என் மணவாளனை காணலையே. மணவாளனுக்கு 1008 வேலை உண்டு. சொல்லி பார்ப்பார். உனக்காக மனுஷனோடு எப்போதும் ஆண்டவர் போராட வழக்காட மாட்டார். தேவ பிள்ளையே, சூழ்நிலையை நன்றாக நம்ம தெரிந்து கொள்வோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு அதனுடைய 2வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். சொன்னதே சொல்லது மாதிரி இல்லாது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நமக்கு ஒரு நிச்சயம், நான் இயேசுவோடு மரிச்சிட்டேன். இயேசுவோடு மரித்து இயேசுவும் ஞானசானம் எடுத்தார். அவரும் மரித்து தான் பிழைத்திருக்கிறார். அவரை போல நானும் இயேசுவோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். ஆனால் பிரியமானவர்களே, அடுத்த 2 வசனம் நமக்கு என்ன சொல்லுது கவனிங்க. அந்த 2 தீமோத்தேயு 2:12, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால். 2வது ஒரு ஸ்டெப்பு. அவர் பாடுபட்டது போல அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. இனி நான் சொல்றேன், அந்த பாடுபடுகிறது எப்போ சமைக்கல முடிக்கும் தெரியுமா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். எனக்கு இந்த இந்த எலும்புல பிளேட்டு கிடக்குது. நான் ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாலே ஆக்சிடென்ட். 23 வருஷம் ஆச்சு. நான் ரசிக்கப்பட்டு 21 வருஷம் தான் ஆச்சு. 21 எத்தனை நாள் அவமானப்பட்டிருப்பேன். எல்லா பரிசுத்தவான்களும் பலிபீடத்தில் கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. 4-5 பாஸ்டர்மார், பெரிய பெரிய பாஸ்டர், ரெவரண்டு, அவர் இவருஞ்செல்லாம் இருப்பார். அவங்க முழங்கால் போடுவாங்க, நான் இருப்பேன். எனக்கு அவமானமாக இருக்கும். பார்க்குறவங்க என்ன திமிரு பிடிச்ச ஊழியக்காரன் போல இருக்கு. அவனை தான் பிரசங்கிக்கு பண்ண கொண்டு வந்திருக்க. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் முழங்கால் போடுறாங்க, இவன் கம்பா இருக்கான் பாரு, அப்படி தானே சொல்லுவாங்க. அவமானம் தானே. இந்த அவமானத்தை வச்சு தான் பாடு.
எனக்கு இந்த பாடு அவங்களுக்கு தெரியாது. கூனி குறுகி போவேன். எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. எனக்கு தெரியும் நீ இந்த மனுஷனுக்கு எம்மாத்திர ஒன்னே ஒரு மதிப்பு காணிச்சு நாராயண வடிவு சாட்சி சொல்கிறான் நல்லா இருக்குன்னு தானே கூப்பிட்டோம். எல்லாரும் பரிசுத்தவான்கள் வரிசையாக உன்னை மத்தியில் கொண்டு அழகான ஒரு சேரப்பட்டு உட்கார வச்சா எல்லாரும் முழங்கால் படுறீங்க. நீ திமிரா இருக்கா, உடம்பெல்லாம் ஒடுங்கும், வேதனைப்படுவேன். ஆண்டவரே இந்த பாடு அவமானம். ஆனால் கிறிஸ்துவுக்காக அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அல்லேலூயா, அவரோடு கூட எனக்கு என் பாடு. நான் திமிரு பிடிச்சவன் இல்லை, வம்புக்கு பேசுகிறவன் இல்லை, புகழுக்கு பேசுகிறவன் இல்லைன்னு என்னை படைச்ச ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் என்னை பயன்படுத்துகிறார் பிரியமானவர்களே. இல்லைனா என் பலவீனத்திலே நான் கீழே விழுந்துருவேன். எனக்கு பலனே கிடையாது, ஞாபக மறதி ரொம்ப அதிகம். தயவு செய்து சில கஷ்டங்களை நான் ஒரு பொருட்டாக எண்ணவே மாட்டேன். கர்த்தருக்குள் உடனே சந்தோஷப்படுவேன். ஆளுகை செய்வோம். இன்னைக்கு ஆளுகை செய்வது அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். தயவு செய்து பாருங்க, அதில் இன்னொரு வசனம் இருக்குது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13. உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நாம உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனால் நம்மை மறுதலிக்க மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். அதை நினைச்சு அதையே பிடிச்சோம்னா ஒரு காலத்தில் அவர் செயல்பட மாட்டார், மறுதலிக்கவும் மாட்டார், செயல்படவும் மாட்டார். நான் சொல்றது புரியுதா? நம்மை மறுதலிக்க மாட்டார், நீ என்னுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஆனால் செயல்படவும் மாட்டார். நம்ம தான் முந்திக் கொள்ளணும். உண்மை உள்ளவர்களாய் கண்டிப்பா இருந்தாகணும். 1 நாள் 2 நாள், 1 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், எத்தனை நாள் இப்படி இருப்பாய்? எத்தனை நாள் இப்படி? எத்தனை நாள் நீ சாக்கு போக்கு சொல்லி யாரை ஏமாத்துவாய்? உன் அம்மையை ஏமாத்தலாம், உங்க அப்பாவை ஏமாத்தலாம், உன் சகோதரனை ஏமாத்தலாம், உறவுக்காரங்களை ஏமாத்தலாம், ஊழியக்காரங்களை ஏமாத்தலாம். ஆனா தேவனை அவரை ஏமாத்த முடியாது என்கிற உணர்வு நமக்கு கண்டிப்பா தேவை பிரியமானவர்களே. கடைசி ஒரு 3 வார்த்தை மட்டும். எபிரியர் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு மரணம் தான், இன்னொரு ஜென்மம் நமக்கு கிடையவே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க மறு ஜென்மத்திலேயாவது நான் நல்லவனாக இருக்கணும். அப்படி மறு ஜென்மன்னு ஒரு ஜென்மம் கிடையாது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்க ஒரே ஒரு வாழ்க்கை. ஒரு வாழ்க்கைங்க. இந்த வாழ்க்கையை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா நித்திய ராஜ்யத்தில் யுக யுகமா காலம் 1000 வருஷங்களுக்கு மேலாய் அவரோடு இருக்க முடியாது. மனுஷ வாழ்க்கை தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவு. இன்னைக்கு மரிச்சா அடுத்த நியாய தீர்ப்பு தான். இந்த உயிரோடு இருக்கிற காலத்துல ஆண்டவரை நினைக்காம, அவருடைய கற்பனையை தேடாம, கட்டளைக்கு கீழ்ப்படியாம, சாக்கு போக்கு சொல்லி 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 சொல்லியே போயிட்டு இருந்தா எப்படி நம்ம கர்த்தருக்குள் பூரண ஒரு நிரந்தர பரலோக நித்தியத்தில் வாழ முடியும்? அப்ப நம்முடைய சரீரமும் மாமிசமும் ஜீவனும் எங்க அடக்கும்? ஒன்று பரலோகம், இல்லைன்னா பாதாளம். இதையே சமாளிக்க முடியல. சும்மா இருக்கிற உலகத்திலே நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பாதாளத்துக்கு கொஞ்சம் தயவு செய்து பயங்காட்ட சொல்லலை, உண்மையை சொல்றேன். ஒன்று பாதாளம், ஒன்று பரலோகம். எதை நீ இந்த வயசுல ஒரே ஒரு வாழ்வு, ஒரே ஒரு மரணம், அந்த மரணம் நிறைவேறுவதற்குள்ள நீ தீர்மானம் பண்ணு. இப்ப பண்ணு. உன்னுடைய ஆத்மாவுக்கு தீர்மானத்தை இப்ப நீ உறுதி பண்ணு. பிறகு உனக்கு பண்ண முடியாது. நியாய தீர்ப்பு நாட்கள்ல உனக்கு வாழ்க்கையோ சமயமோ கிடையாது, நிமிஷ நேரம் கூட கிடையாது. நியாய தீர்ப்பு நாளில் வந்து நிப்பா, உன்னுடைய காரியம் என்ன, ஒன்றில் அங்கப்போ இல்லைன்னா இங்கப்போ, அவ்வளவுதான். அங்கே சந்தர்ப்பம் கிடையாது. எனக்கு ஒரு வாரம் சந்தர்ப்பம் தாங்க, நான் மனம் திரும்புகிறேன், 6 மாசையில் நான் பழைய மனுஷராயிரம் கிடையவே கிடையாது, வாய்ப்பு கிடையாது. அதனால நீ உயிரோடு இருக்கிற இந்த காலத்தில் ஒன்று டிசிஷன் பண்ணிங்க. சத்தியத்தை, அதான் சத்தியம், அதுதான் உண்மை, எல்லாருக்கும் பொருந்தும். ஒரே நீதி, ஒரே வசனம், ஒரே பைபிள், ஒரே தேவன்.
அதுதான் நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. எபிரியர் 9வது அதிகாரம் 28வது வசனம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி அவர்களுக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். தரிசனம் ஆனார் சொல்லல, ஆவார். யாருக்கு? கவனிங்க, பாவங்களை சுமந்து ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக, ஆண்டவருக்காக நீ கரெக்டா ஊழியம் செய்து, கரெக்டா ஜெபம் பண்ணி, விசுவாசியா இருந்தா ஜெபம் பண்ணி, ஊழியக்காரனா இருந்தா தன்னுடைய ஊழியத்தை மடிக்காம, தொண்டை வலிக்கு நீ பார்க்காம, பாரப்பட்டு ஜெபம் பண்ணி அழுது செய்த கடமையை நிறைவேற்றி காத்திருந்தால் உன்னை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி, பரலோகம் சேர்க்கும்படி அவர் திரும்ப தரிசனமாவார். எவ்வளவு உண்மையானது! தயவு செய்து பிரியமானவர்களே, அவர் அப்படியாய்ப்பட்ட கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தான் இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆண்டவரை குறித்து கரிசனையே இல்லாம, ஒரு வெளிப்பாடே இல்லாம, ஒரே தாளமா அப்படியே போயிட்டு நடிச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் தரிசனமாக மாட்டார். அதுதான் சத்தியம். அல்லேலூயா. கடைசியாக பிரியமானவர்களே, இந்த வசனம் ரொம்ப முக்கியமா இருக்கிறபடினாலே 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 14வது வசனம் கவனிங்க. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். பிரியமானவர்களே, தயவு செய்து இது கொஞ்சம் ஆழமான கருத்தை கொஞ்சம் புரிஞ்சிடுங்க. நிறைய பேருக்கு வயசானவங்க இருக்கிறீங்க, நானும் வயசானவன் தான், கவன் தான். ஆனால் எனக்கு நீ மரணத்தை பற்றி பயம் இருக்காது. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே என்னுடைய விசுவாசம், கிறிஸ்துவுக்குள் நான் நித்திரை அடைந்தாலும் அவரோடு கூட கொண்டு வருவார். இந்த நம்பிக்கை, உத்தரவாதம் எனக்கு நிறைய இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு இருக்குது? நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிறார், எத்தனை பேருக்கு நான் மரித்தாலும் ஆண்டவர் வருகையில் அவரோடு கூட எழுந்திருப்பேன் என்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? இந்த உத்தரவாதம் இப்பமே உறுதியாக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஒருவேளை சொல்லலாம், அதாவது நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார், அப்போ எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, பலன் இல்லை. நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாய் விசுவாசியாய் இருந்து விடுறேன். விட்டுருவார். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, அது ரொம்ப ஈஸி. ஆலயத்துக்கு போகணும், பரிசுத்த காத்து கொள்ளணும், அபிஷேகம் பெறணும், கர்த்தருக்கு உண்மையாக ஜெபம் பண்ணணும், கர்த்தரை அழைத்துட்டு போயிடுவார். இந்த ஊழியம் செய்தது போல ஒரு கஷ்டம், மன உளைச்சல் எங்கேயும் கிடையாது. உலக பிரகாரமாக ஆவிக்குரிய இதில் சந்தோஷம், உலக பிரகாரமான பல பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும். பொது வாழ்வில் சந்தோஷமாக ஈடுபட முடியாது. நான் மனம் விட்டு பேசுகிறேன். பொது வாழ்வில் சந்தோஷமா, விசுவாசிகள் பொது வாழ்வில் சந்தோஷமா இருப்பாங்க. ஆண்டவருக்குள்ள நேரத்தை கரெக்டா, உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமா வாழ்ந்து விடுறான். ஊழியக்காரனுக்கோ எப்பவும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அக்கறை காட்ட முடியாது. ஆனாலும் பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் அப்படி இருக்கணும். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை. நான் ரொம்ப சொல்லி பெருமை காட்ட நான் விரும்பலை. 16வது வசனம் 1 தெசலோனிக்கர் 4, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 2வது ஒரு காரியம் செமையாயிற்று. என்னுடைய மகன், என் பிள்ளைய நான் ரொம்ப நேசித்தேன். இப்பவும் சுதன் மரித்தான், மரித்து போனான், அவன் உயிரோடு இருக்கிறான் என்கிற நம்பிக்கையில் தான் நானும் என் மனைவியும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறோம். அதான் பந்தம், அதான் உறவு. அவ்வளவுக்கு ஒரு அநியாயத்துக்கு ஒரு நல்ல மகன். எங்கள் 2 பிள்ளைகளை காட்டிலும் நேசத்தில், அப்படி சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப அக்கறையாக சொல்லுவான், அப்பா சாப்பிட்டீங்களா, அந்த அன்பு எப்படி இருக்கு,
அந்த வயசில் சாப்பிட்டீங்களாப்பா, ஜவுளி கடைக்கு போகணும்னு சொல்கிறீங்க, ரூபாய்க்கு என்ன செய்வீங்க? எப்படியும் அக்கா நிறைய துணி எடுப்பா, தங்கச்சி நிறைய எடுப்பா, நீங்கள் ரூபாய்க்கு என்ன செய்தீங்க? வருமானம் எவ்வளவு இருக்குது? எந்த பிள்ளைங்க அப்படி கேட்கும்? ரொம்ப கவனமாக. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நீச்சல் படிக்கணும்னு ஆசை, ஸ்டேடியத்துக்கு போகணும், அங்கே 500 பில்லு கேட்டாங்க பீஸ். நீச்சல் குளம் ஒன்று, குட்டி குளம் ஒன்று இருக்குது, படிக்கணும்னா 500. அப்பா வேண்டாம் வேண்டாம், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ராப்பகலும் முழிச்சு கண்ணோட்டி டிரைவர் வேலை பார்த்து அதில் கிடைக்க என்னைய ஊருக்கு, அம்மா ஊருக்கு கூட்டிட்டு போங்க. கமலக்கிணறு உண்டு, அங்கே கயிறை கட்டி, இடுப்பில் கயிறை கட்டி தண்ணிக்குள்ளே போடுங்க, நான் கையை காலை அடித்து நீச்சல் அடிப்பேன், முங்கிட்டோம்னா தூக்குங்க. அவனுக்கு யோசனை பாருங்கள். உண்மையிலே ரொம்ப கவனமாக சொல்லுவான். ஏன்பா பாவம் போல இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? இப்படி எந்த பிள்ளைங்க விசாரிக்கும்? அதனால அந்த மகனுடைய ஞாபகம் இன்னும் என் மனசுல இருக்குது. ஆனால் நான் நினைக்கிறேன், அவன் கிறிஸ்துவுக்குள் இறந்திருக்கிறான். அந்த சல்வேஷன் ஆர்மி சர்ச்சில் ஆண்டவராகிய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பள்ளியோட புக்கில் எல்லாம் ஜீசஸ் கம்மிங், கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரை அறிக்கையிட்டு கையில் கட்டியிருந்த சோப்பு நூல் டாலரு, கழுத்தில் இருந்த டாலர்லாம் அவுத்து போட்டு ஆண்டவரையே நம்பியிருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் மரித்து போன என்னுடைய மகன் உயிரோடு வருவான் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 17வது வசனம், 17வது, பின்பு உயிரோடு இருக்கிற நாங்களும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு எப்போதும் இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா மனுஷனுக்கும் ஒரு நிச்சயம் வேணுங்க. குத்து மதிப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஓடக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்து உறுதியாய் நம்ம வாழ்வாதாரம் எப்படி, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், நம்மளை அழைத்தவர் யார், நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், அவர் எதிர்பார்க்கிறது தக்க நம்ம அதிகமாக செய்யணுமா இல்லையா? நீ ஊழியத்தை செய்யணும்னு சொன்னார், உபவாசம் இருன்னு சொல்லலை, ராத்திரி 2 மணிக்கு முழிச்சிருன்னு சொல்லலை, ஊழியம்தான் செய்ய சொன்னார். முழிச்சிருக்க சொன்னாரா? அழுன்னு சொன்னாரா? பிரயாசப்படு என்று சொன்னாரா? திட்டு வாங்கினு சொன்னாரா? பொல்லாதவன் என்ன கண்டா கடுகடு அவனுக்கு பிடிக்காது, என்ன வச்சுதான் குத்தி குத்தி பேசுவான், இப்படியெல்லாம் பேச்சு வாங்கணும்னு சொன்னாரா? இல்லை. அவர் வேண்டுவதற்கு அதிகமாய் கனி கொடுக்கிறவன் தான் கர்த்தர் பிரியப்படுவார். கொடுத்த வேலையை, விசுவாசியா இருக்கலாம், ஆண்டவருடைய ஊழியக்காரனா இருக்கலாம், தயவு செய்து மரித்தேன், இதோ சர்வ காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, நாங்களும் உமக்குள் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் ஞானசானம் என்கிற போர்வையிலே தண்ணீருக்குள் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய உயிர் மீட்சி எப்படி இருக்கிறது? தயவு செய்தப்பா, நாங்கள் நிற்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டாலும் கிரிகைகள் எங்களிடத்தில் இராது இருந்தால் எங்களை மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நல்ல ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள மனதாய் இல்லாது இருந்தால் எங்களை மன்னியும். அப்படியாய்ப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்யும் அப்பா. ஆண்டவரே, சூழ்நிலைகள் நிமித்தம் தேடாமல் இருக்கலாம், இன்னும் நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறப்பா. பரிசுத்த ஆவியை தூர வைத்து விட்டு தேற்றவராளனை அசட்டை பண்ணிவிட்டு நம்ம யாரிடத்திலும் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அது நடக்காது என்கிற உண்மையை மரித்தேன் உயிர் தெழுந்தேன் என்று சொன்ன வார்த்தையின் மூலமாக இன்னைக்கு தெரிந்து கொள்ள உதவி செய்திருப்பா. இனியும் என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு கரிசனை இல்லாமல் ஏதோ வாழுகிறேன் என்று குத்துமதிப்பாய் வாழாதபடி நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவரோடு ஞானசானம் என்கிற மரிப்புக்குள்ளே மரித்து எழுந்த நான் கர்த்தரோடு பிழைத்து இருக்க முடியாமல், அவரோடு அண்டிக் கொள்ளாமல் அந்த உயிர் தெழுந்த பரிசுத்த ஆவியை பெற முடியாமல் தவிக்கிறேன் என்று சொன்னால் என்னிடத்தில் ஏதாவது குறை இருக்கிறது. அந்த குறையை கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் தீர்க்க வேண்டும் என்கிற பாரப்படுகிற உள்ளங்களை கர்த்தர் காண்கிறீர். தயவு செய்து செல்ல தகப்பன் ஆண்டவரே, மேலும் நான் வளரணும். மரணத்தை செய்த கிறிஸ்துவுக்குள் மரித்தார், எழுந்தார், நானும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருப்பேன்.
மரித்தவன் என்று சொல்லியும் உயிரோடு இருக்கிறவனாய் இருக்கிற மகளாய் நான் மாறணும், நிச்சயமாக நித்திய ராஜ்யத்திலே ஒரு பங்கை நான் அடையணும் என்கிற பாரத்தோடு இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே பிரயாசப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். விசேஷ விதமாக இந்த சத்தியத்தை கேட்ட விசுவாச பிள்ளைகள் சபை நடுவே ஒருவர் இந்த சத்தியத்தை விட்டு விடாதபடி மரித்த நிலையில் மரித்தவர்கள் ஆண்டவரை துதியார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிற அந்த மோசமான வார்த்தைக்கு நாங்கள் பாத்திரமாய் இருந்து விடாதபடி, இல்ல ஆண்டவரை நாங்கள் உயிரோடு இருந்து உம்மை துதிப்போம் செபிப்போம் என்கிறதை கிரியை மூலமாக வெளிப்படுத்த இன்றையிலிருந்து ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக ஆசீர்வாதத்திலும் இரட்டிப்பான நன்மைகளை நாங்கள் சுதந்தரிக்க ஆண்டவரே உம்முடைய கண்களிலே விசேஷித்த கிருபை எங்களுக்கு கிடைக்கட்டும் சுவாமி. ஒரு விசை கூட யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்காக இந்த உபவாச நாளை தெரிந்தெடுத்து தன்னுடைய சரீரம் எத்து போனாலும் நடக்க முடியாமல் ஆண்டவரே இருந்தாலும், ஆண்டவரே பலவீனப்பட்டு இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லது என்று தெரிந்தாலும் பாரத்தோடு நம்பிக்கையோடு வந்திருக்கிற உம்முடைய அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா ஜீவ ஒளி பிரகாசிக்க வேண்டும். மரித்தவர்கள் மத்தியில் எங்களை வைத்து விடாதபடி ஜீவன் உள்ள தேசத்திலே ஜீவன் உள்ள ஆண்டவரோடு எங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கிறது. நாங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய மத்தியிலே பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று பிரஜாதி மக்கள் மத்தியிலே எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே ஒளிமயமாக மாற இன்று முதல் எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த 8வது நாள் ஆண்டவரே வெற்றியின் அருகிலே வந்திருக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஒரே 3 நாட்கள் இருக்கிறது. அதிலையும் நாங்கள் பூரணப்பட்டவர்களாய் பரிபூர்ண நன்மைகளை பெற்று ஜீவனுள்ள சாட்சிகளாய் விளங்க உதவி செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்திலே வந்த அனைவர்களையும் எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்து காத்து ஆசீர்வதியும். நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.